Hello everybody, I'm Dr. Fauzia, pediatrician from Chennai. புட்டிப்பால் பாட்டில்ல ஃபீட் பண்ற குழந்தைக்கு ஒரு பிரச்சனை வருது, வெரி காமன், அண்ட் தட் இஸ் கால்ட் இஸ் நிப்பிள் கன்ஃபியூஷன். இது அம்மாவோட நிப்பலா இல்ல பாட்டிலோட நிப்பலான்னு ஒரு கன்ஃபியூஷன். பாப்பா அம்மா நிப்பிள்ல சக் பண்ணும் போது அது ஆக்டிவ் எஃபர்ட்ஸ் போடணும். ஒரு 1 மினிட்க்கு அவங்க நல்லா சக் பண்ணிட்டு அப்புறமா தான் ரிஃப்ளெக்ஸஸ் will become active and let out ejection of milk will happen. பட் பாட்டில்ல ஃபீட் பண்ணும் போது இட்ஸ் a passive process. ரொம்ப எஃபர்ட்ஸ் போட வேண்டாம், வெறும் அவங்க டங்க வச்சு அதை மாடிஃபை பண்ணணும். அதுல உங்களுக்கு பால் ஈஸியா வந்துடும். ஸோ இந்த மாதிரி நம்ம 2 சைடும் அம்மா கிட்டயும் பால் கொடுக்குறோம், பாட்டிலையும் ஃபீட் பண்றோம்னா பாப்பாக்கு ஒரு நிப்பிள் கன்ஃபியூஷன் வரும் அண்ட் ஈஸியர் பாட்டில் ஃபீட் பண்றது. ஸோ தே வில் ப்ரிஃபர் ஃபீடிங் ஃப்ரம் த ஃபீடிங் பாட்டில். செகண்ட் விஷயம் என்ன, நீங்க பாட்டில் கொடுக்கும் போது ஹைஜீன் ரொம்ப பார்க்கணும். அந்த பாட்டில் கீழே கிடக்கும், அந்த நிப்பிள் நீங்க கிளீனா பண்ணணும், பாயில் பண்ணணும். ஸோ ஹைஜீன் மேட்டர்ஸ். இதனால நிறைய இன்ஃபெக்ஷன்ஸ் குழந்தைக்கு டிரான்ஸ்மிட் ஆகலாம். அண்ட் தேர்ட் இம்பார்ட்டன்ட் ரீசன் இஸ், நீங்க பாட்டில்ல அம்மாவோட பால் எக்ஸ்பிரஸ் பண்ணி கொடுத்தா ஓகே, இல்ல நீங்க ஃபார்முலா கொடுத்தீங்கன்னா ஃபார்முலால எழுதி இருக்கலாம் இட் இஸ் க்ளோஸ் டு மதர்ஸ் மில்க், பட் அது மதர்ஸ் மில்க் ஆகாது. மதர்ஸ் மில்க் இஸ் சுப்பீரியர் மோஸ்ட் மில்க். அதனால நியூட்ரியன் குறைபாடு வரலாம், டயரியா ஆகலாம், அண்ட் குழந்தை லாங் டேர்மா அண்டர் வெயிட்டா இருக்கலாம். ஸோ எப்பவுமே மதர்ஸ் மில்க் இஸ் த பெஸ்ட் அண்ட் சுப்பீரியர் மோஸ்ட் ஃபீட் ஃபார் த பேபி. டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப். ஸோ நோ நிப்பிள் கன்ஃபியூஷன், அவாய்ட் கிவிங் எனி அதர் ஃபீட்ஸ்.